தயாசதக சதஸ் அப்படின்னு உத்தமூர் சுவாமி திருமாளிகை சித்தாசிரமத்தில் நடந்தது. சுவாமிக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையா, நிறைய சதஸ் அட்டன் பண்ணுறவர். அதில் 27 சுவாமிகள், 27 நட்சத்திரம், ஒவ்வொருத்தருக்கும் 4 ஸ்லோகம். 27 × 4 108. அரித்மெட்டிக் ஒன்றும் தப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். அனுகுணசார்பிதேன ஸ்ரீதர கருணே சமாஹித ஸ்னேகா சமயிதம் பிரஜானாம் சாஸ்திரமேன ஸ்திர பிரதீபேன அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதில் அண்ணா கவனிச்சாக்க தீபம், அப்புறம் பிரதீபம், அப்புறம் ஸ்திர பிரதீபம். அப்போ என்ன, விளக்கு வேணும், எண்ணெய் வேணும், நெய்யோ எண்ணெயோ இருக்கணும், இல்லை திரி இருக்கணும். எல்லாம் இருந்து ஏற்றி வைக்கிறதுக்கு யார் இருக்கணும்? ஆச்சாரியன். இதை மாதிரி இந்த தீபம் பிரதீபம், அந்த பிரதீபம் வந்து ஸ்திரமாக எரியணும்னாக்க ஏற்றி எழில் ஞானத்து இந்த ஆச்சாரியனுக்கு ஒரு கைமாறும் காணகில்லான்னு நம்ம சுவாமிக்கு ஒரு கைமாறும் காண முடியாது. சுவாமிங்க எழுந்து நம்மளுடைய சுகிருதம். அதே மாதிரி தாராமைத்ரியும் ததானயா கருணையன்னு ஒரு லைனில் வருது. அதில் நிறைய பேர் சந்திரனும் தாரையும் உணர்ந்து புதன் அவதரிச்சான் அப்படின்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. சுவாமி அன்னைக்கு எடுத்த வியத்தில் சாரம், அல்பசாரம், அசாரம், சாரம், குவிண்டி சென்ஸ் அப்படின்னு எடுத்துனாக்க மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை திருபாவ பாசத்துக்கு போயிட்டார். ஏன்னா அஞ்சனகிரினால, அஞ்சனம்னா என்ன, கண்ணை தடைகிற மை. இந்த 2 கண்ணாலே எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்ததில் ரொம்பவா, இப்படி அர்த்தம் சொன்னால் ரொம்ப சாரமாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் சந்திரனும் தாரையும் ஓகே, அதுவும் ஒரு விதமான அர்த்தம். இது மாதிரி பலவிதமான ஆச்சரியமான அர்த்தங்கள் சுவாமியினுடைய உபன்யாசத்தில் நம்ம சரியாக கவனித்து அதை கேப்சர் பண்ணிக்கணும். அந்த சுவாமி நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம்னா இங்கே நாதமுனிகளை சுவாமி ஞாபகம் வச்சுருக்கார் அப்படின்னு அடியனுடைய ஆச்சாரியன் யஜ்ஞவராக ஆச்சாரிய மகாதேசியனுடைய நிர்வாகம். ஏன்னா நாதமுனிகள் இல்லைன்னா நமக்கு பாட்டு ஏது, தாளம் ஏது அப்படின்லாம் சுவாமியோட கேசட்டே நீ வர அடியே. அப்புறம் இந்த நாதேன முனிநாதேன பதேயம் நாதவானகம்ன்ற இடத்துல 3 நாதன் பதம் வருது. நம்மளாம் அநாதை, அவன் நாதன். அதனால ஒன்று தேவநாதன், இன்னொன்று நாதமுனிகள், இன்னொன்று வேங்கடநாதன். ரெண்டாவது இன்னுடைய விஷயம். அதனால நாதமுனிகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கலன்னா இசை கிடையாது, ஈரத்தமிழின் இசை கிடையாது, தாளம் கிடையாது. முக்கியமான விஷயம், இந்த காஞ்சிபுரத்தில் தோட்ட உற்சவம்னு ஒரு உற்சவம் நடக்குது. 1852லேருந்து நடக்கிறது. அடியே அந்த ஸ்ரீகோஷம் இங்கே வச்சிருக்கேன். இப்போ அதை எடுக்கல, டைம் ஆகிடும். டி ராமசாமிங்கார் அட்வொகேட் எழுதியிருக்க. அப்போ அந்த தேவாதிராஜன் எழுந்தருளி வர உற்சவத்தை சாயந்தரத்திலேருந்து அடுத்த நாள் காத்தால 3 மணி வரைக்கும் ஆரவி ராகத்தில் பாட்டு, பைரவி ராகத்தில் பாட்டு, மலைப்படி ஏறச்ச அஷ்டபதி, அப்புறம் பாதுகாசத்தில் 309வது ஸ்லோகத்தில் நீலாம்பரி ராகம். அப்ப என்ன அர்த்தம்? இவ்வளவு ராகங்கள் இருக்கு. இந்த பாட்டை வந்து ராகத்தோட பாடி, பண்ணோட, இசையோட, தாளத்தோட பாடி நம்முடைய முன்னோர்கள் ஓதின்னு போடல, வேதம் பாடி. சமிக்கணும், ஏதாவது தப்பா அர்த்தம் சொன்னா. வேதத்தை ஓதனதானே, ஓதிய வேதத்தின் உட்புறான வேதத்தை ஓத வேண்டியதானே, வேதத்தை பாடின்னு போட்டேன் தேசிய பிரபந்தத்தில். அப்புறம் தோத்திரங்கள் பாடி ஆடி கீதம் கேட்டு, இதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய பிரபந்தத்திலே வருது. இது முன்னாடியே சாய்ச்சிட்டேன். ஆக்சுவல் கேசட் ரிலீஸ் பண்ணால் தான் பண்ணணும். ஆனால் அது டைம் ஆகிடுமேங்கிறதுக்காக இந்த இசைஞானம் வந்து ரொம்ப இன்றியமையாதது. சேட்டலூர் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிக ஓடம்னே பாட்டியிருக்கார். அதை தன்னுடைய 2 மருமான்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். காலம் வலம்புரியன்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளல் மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனி கழலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே. அந்த நாதமுனிகள் அன்றைய தினம் தாளம் வழங்கி தமிழ்மறையை தன்னுடைய 2 மருமான்களுக்கு உபதேசம் பண்ணினார். அதில் ஒருத்தருக்கு மேலேகத்தாழ்வான் என்று திருநாமம், மற்றொருவருக்கு கீழையகத்தாழ்வான் திருநாமம். அந்த மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் 2 பேரிய சந்ததிகளாக அரையர்கள் இன்றும் ரங்கநாதனுக்கு பணிவிடை செய்கிறார். அந்த அரையர்கள்
என்று அவர்களுக்கு தாளம் வழங்கி 4000 அருளிச் செயலை நாதமுனிகள் உபதேசம் பண்ணினார். இந்த 4000க்கு ஈக்குவலண்டா 4000 விட இன்னும் ஏற்றம் பெற்றதாய் 4000ல் 10% அளவு உள்ளதாய் 4000 நாம் சொல்ல முடியாத சமயங்களிலேயும் சொல்வதற்கு வாய்ப்பாக சுவாமி தேசிகன் அருளை செய்த தேசிக பிரபந்தம். அதற்கு தாளம் வழங்கி இன்னிசை கொடுத்துருக்கணும். ஆனா நாதமுனிக்கு சான்ஸ் இல்லாத போயிட்டு முன்னாடியே அவதரிச்சுட்டு. ஆனாலும் அதற்கு தாளம் வழங்கி அது ஒரு கேசட்டா போடணுங்கிற கைங்கரியத்தை செய்யக்கூடிய பாக்கியம் கிருஷ்ண சபைக்கும் அதை டிவிடி ஒளிநாடாவை வெளியிடக்கூடிய அந்த அற்புதமான கட்டத்தில் அடியேன் இருக்கும்படியா பம்பாய் நாதமுனிகள் திருவடி வாரத்தில் அதை வெளியிடும். மேலே பாம்பாய் நாதமுனிகள் எழுந்தெடுக்க. ஆகையினால் இது மும்பை நாதமுனிகளுக்காக அந்த நாதமுனி விட்டு வச்சுட்டு போன விஷயம். அதான் அவருடைய சன்னிதானத்தில் பாட்டராச்சார் சுவாமி அடியே 1980 உபன்யாசம் பட்டச்சு. ரொம்ப பிரியமா கிட்டக வந்து பெரும்புறக்கடலை பாசுரம் சொல்றச்சே இன்னொரு சொல்லணும்னு கேட்டு இங்க உட்காந்து திருச்சி சாத்தியாச்சு. எனக்கு என்னவோ பாட வராது, ஒரு பெரிய சீக்கிரட். எனக்கு இந்த உபன்யாசத்துல என்ன பேச சொல்றது அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை. ஏன்னா அவுரங்கசீப்பும் நானும் ஒரே சமயத்துல தோன்றவா மாதிரி ஒரு நம்பிக்கை உண்டு. பாட்டு கத்துனா உபன்யாசம் நல்லா இருக்கும்னு யாரோ கொஞ்ச நாள் சொல்லி பார்த்தா நிஜம் நம்பிட்டு கோட்டூர்புரத்தில் மெட்ராஸ் இருந்தபோது பக்கத்தில் பாட்டு கற்றுக்கணும்னு சொன்னேன். அந்த மாமி ஒரு நாள் பாட்டு கற்றுக் கொடுத்தா. 2வது நாளாச்சு 3வதுல ஷிஃப்டே பண்ணிட்டு ஆத்த. அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு திருடமாக நம்ம தகுந்த வட்டாரங்களை சொல்லிக்கிறா. இப்போ அந்த மாதிரி நமக்கு பாட்டு வரதில்லை, வரல. ஆனால் அந்த பாட்டில் வச்சு அனுபவிக்கணும்னு 4000. ஒரு சம்பந்தம் எனக்கு உண்டு. எப்போ சொன்னாலும் சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதாவது இந்த மேலேகத்தாழ்வான் சந்ததிகள் அப்படின்னு சொல்லி மேலேகத்தாழ்வான் வம்சத்தில் பிறந்தவாதான் பின்னாடி நடாதூர் ஆழ்வான், அவருடைய பேரை நடாதுர்மான். அப்புறம் ஸ்ரீபாஷ்யத்திலே இந்த குரூப் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் பெருமாள் முன்னாடி தாளத்தோட பாடுறது நமக்கு எல்லாம் ஏற்பட்ட விஷயம். அதுதான் நம்ம வாழ்க்கையில முக்கியமான காரியம். 4000க்கு என்ன பெருமையோ எவ்வளவு ஏற்றமோ அவ்வளவும் தேசிய பிரபந்தத்துக்கு உண்டு சொன்னா அது அண்டர்ஸ்டேட்மெண்ட். தேசிய பிரபந்தத்துக்கு அதை விட ஏற்றம் உண்டு. என்ன ஏற்றம்னா புரியாது அப்படின்னு 4000 பாட்டாவது கொஞ்சம் புரிஞ்சாலும் தேசிய பிரபந்தம் புரியாது. அது புரியாதது அதனுடைய குறை இல்லை, நம்ம குறைதான். நாம கொஞ்சம் அன்னைக்கு ஒருத்தா டிவியில ஒரு டயலாக் ஆச்சரியமன், உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றது. உடனே ஹீரோ சொல்றேன், என்ன பார்த்தா பிடிக்காது, பார்த்துட்டே இருந்தா பிடிக்கும் அப்படின்னு. அதனுடைய தாத்பரியம் என்னன்னு அப்புறம் தான் புரிஞ்சு. முதல்ல கேட்டா அர்த்தம் புரியாது, 10 பேர் கேட்க அதுக்கு நான் கொஞ்சம் பொறுமையோட அதை பயிற்சி பண்ணேன். ஆனா சுவாமி தேசிகனுடைய இந்த 400 பாசுரங்கள் இருக்கு, 400 பாசுரங்கள். இந்த பாசுரங்கள் 4000ல் எத்தனை இருக்கோ அத்தனையும் காண்பிக்கிறது அப்படின்னு சொல்றதா இந்த உபன்யாசனுடைய நோக்கம். 8:15 வரைக்கும் டைம்.